ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளாட் கோட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா என்னன்னு தெரியாதுன்னா, போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னா ஒரு ரெஸ்யூமே மாதிரி. இப்போது நீங்கள் கம்பெனியில் போயிட்டு ரெஸ்யூம் கொடுக்குறீங்க, அதுக்கு பதில் உங்களோட வெப்சைட் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லேயே இருக்கும். அதான் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ன்றது. ஸோ நம்ம இந்த வெப்சைட்டை பில்ட் பண்ண போகிறோம், ஆனால் ஒரு லைன் கோடு கூட நம்ம எழுத போகிறதில்ல. எல்லாமே கிளாட் தான் எழுத போகுது. அண்ட் நம்ம ஜஸ்ட் இந்த 4 டூல் வச்சு தான் மொத்த வெப்சைட்டும் பில்ட் பண்ண போகிறோம். இந்த 4 டூலும் எதுக்குன்னு போக போக உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு டெக்னிக்கலாக எதுவுமே பண்ணலனாலும், கோடிங்னா என்னன்னே தெரியலனாலும், இப்போ யார் வேணால் வெப்சைட் பில்ட் பண்ணலாம். வெப்சைட் பில்ட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் டெஸ்க்டாப் போயிடுங்க. டெஸ்க்டாப் போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நான் இங்கே கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு வச்சிருக்கேன்னா, நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்டும் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். ஸோ நான் விஸ்பர்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் தான் இது. இது ஒன்றும் இல்லை. இது ஒரு வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்பர் ஃப்ளோன்னு ஒரு ஆப் இருக்கு. விஸ்பர் ஃப்ளோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே போயிட்டு நான் வந்து கண்ட்ரோல் அப்புறம் விண்டோஸ் கீ 2 வாட்டி அமுக்குனேன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துடும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ என்ன பேசினாலும் அதெல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக இது கன்வெர்ட் பண்ணும். இப்போ நான் வந்து இப்போ கண்ட்ரோல் விண்டோஸ் தான் மறுபடியும் அமுக்கிட்டேன்னா நான் பேசினதெல்லாம் இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வரும். தெரியுதா? இப்போ நான் பேசினது எல்லாமே வந்து ஸ்பீச்லேருந்து டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து இதில் ப்ரைஸிங் இருக்கு. இப்போ வந்து ப்ரைஸிங் எங்கடா அது? இப்போ பேசிக் பிளான் இருந்துச்சுன்னா, பேசிக் பிளான்னா நம்மளால ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த தெரியும்ல, ப்ரோ பிளான்னா எப்படி யூஸ் பண்ணலான்னு. நான் என்ன யோசிச்சேன்னா, எதுக்கு நமக்கு தான் கிளாட் கோட் இருக்கே, நம்மளே ஒண்ணு பில்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இதான் சொல்றேன். ஸோ ஒரு 1 வீக்ல நீங்க 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் பேசிக்கலாம் ஃப்ரீ பிளான்ல. உங்களுக்கு அப்படி ந நெறைய பேசணும்னா, உங்களுக்கு அன்லிமிட்டடா யூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து ப்ரோ பிளான் வாங்கணும். ஸோ ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். இத வச்சு பில்ட் பண்ணலான்னு. இன்னும் அது வந்து ப்ராஜெக்ட் முடியல. அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஆன்கோயிங்ல தான் இருக்கு. ஸோ ஆனா இந்த வீடியோ அத பத்தி கிடையாது. அத மறந்துடுறேன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் இப்போ வந்து இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். இந்த ஃபோல்டரோட பேரு வந்து போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களோட டெஸ்க்டாப்லயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துலயோ ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் பண்ண ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. ஓகேவா? ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள போர்ட்ஃபோலியோ வெப்சைட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா, விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணணும். இன்கேஸ் உங்ககிட்ட விஎஸ் கோட் ஆல்ரெடி இல்லைன்னா, இந்த வெப்சைட் போயிட்டு விஎஸ் கோட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு, விஎஸ் கோட ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணதுனால இந்த விண்டோல ஓப்பன் ஆகுது. ஆனா உங்களுக்கு இந்த விண்டோல ஓப்பன் ஆகாது. ஸோ நான் இப்போ நியூ விண்டோ குடுத்துக்கிறேன். இத க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். அதில வந்து ட்ரஸ்ட் தி ஆத்தர் குடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் போறேன். என்னோட கிளாட் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் செலக்ட் பண்றேன். இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் நம்ம இப்ப பண்ண போற ப்ராஜெக்ட் எல்லாம் இங்க தான் வரப்போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட வந்து இப்போ கிளாட் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் மோஸ்ட்டா உங்ககிட்ட இருக்காது. நான் இத வந்து கிளாட் கோட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வாங்குனேன். அது வாங்குனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, நம்ம யாருக்குமே வேலை இருக்காதுன்னு. கிளாட் கோட் பிரைசிங். ஸோ
இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்னா ஒரு 2000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இப்போ என்னோட நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட முக்காவாசி ஒர்க்கை நான் இதை வச்சு தான் பண்ணுறேன். முக்காவாசி இல்லை, மொத்த ஒர்க்கையும் இதை வச்சு தான் பண்ணுறேன். இதை வச்சு பண்ணிட்டு என்னோட ஒர்க்லாம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ இது $17 நம்ம ரேட்டுக்கு வந்து ஒரு ₹2100 அந்த மாதிரி வருது மந்த்லி. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இல்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான் இருந்தால் தான் நீங்கள் நான் இதை யூஸ் பண்ணி தான் இப்போ வெப்சைட் பில்ட் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் கிளாடை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ணலாம். இந்த சோனட் 6.1 மாடல் வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான். இதை யூஸ் பண்ணியே நீங்கள் பல விஷயம் பண்ணலாம். ஆனால் கிளாட் கோடு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நீங்கள் அப்படியே நான் பண்ணுறது அப்படியே ஃபாலோ பண்ணி என் கூட பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிளாடை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் பண்ணுறதுன்னு போடுறேன். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்டெப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த ஃபோல்டரை வந்து VS கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் போயிட்டு கிளாட் கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கிளாட் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷனோட இதை சிங்க் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ப்ரோ பிளானில் இருக்கேன். அதான் இதில் காட்டுது. அதை சிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கிளாட் கோட் இங்கே வந்துடும். அப்புறம் நீங்கள் இங்கேருந்தே சேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நியூ செஷன் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதான் நம்ம இன்டர்ஃபேஸ். இங்கே சேட் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே நம்மளோட ஃபைல்ஸ்லாம் வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க போறேன். ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட் கூட ஆக்சுவலா நான் கொடுக்க வேணாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு நம்ம தமிழ்லயே பேசுறேன். ஓகேவா? ஹே கிளாட், எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து தமிழ்ல இருக்கக்கூடாது. நான் தமிழ்ல பேசுனதால தமிழ்ல நினைச்சுக்காத. எனக்கு அது வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன், ஸ்கில் செக்ஷன், அப்புறம் ப்ராஜெக்ட் செக்ஷன் இருக்கணும். அப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பார்க்க ரொம்ப கிளாசிக்கா செம்மையா இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு இனிஷியல் ப்ராம்ப்ட் கொடு. அதை நான் கிளாட் கோட் கிட்ட கொடுத்து நான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கணும். எல்லா டிவைஸ்லையும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணணும். அப்புறம் எனக்கு இதை ஒரு சிங்கிள் பேஜ் HTML ஃபைலாக கொடுத்துரு. வெப்சைட் பார்க்கவே செம்மையாக இருக்கணும். ஓகேவா? அதான் முக்கியமான விஷயம். பார்த்தீங்களா? கிளாடு கிட்ட தமிழ்லேயே பேசி இப்போ ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். என்னடா ப்ராம்ப்டே வரல? நாங்கள் இந்த விஸ்பர் கோலார் பண்ணிடுச்சு. இருங்க, திரும்பி சொல்கிறேன். கிளாட், எனக்கு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும். எனக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல ஸ்கில் செக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் செக்ஷன் இருக்கணும். வெப்சைட் பார்க்கவே செம்மையா இருக்கணும். அந்த வெப்சைட்டை பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து நான் உனக்கு வந்து என்னோட கெட்டப் ஷேர் பண்றேன். அந்த கெட்டப்ல நான் கொஞ்சம் வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட்லாம் வந்து கரெக்டா நீ வந்து லிங்க் பண்ணிடு. ஓகேவா? அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் செக்ஷன்ல நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும்ல, அந்த ப்ராஜெக்ட்லாம் என்னோட வெப்சைட் லிங்கை கொடுத்து லிங்க் பண்ணிடு. அப்புறம் இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பர் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? வெப்சைட் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகணும். ஓகே? இது தெரியுதா? இப்ப நான் பேசினதெல்லாம் வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. அதான் இது பண்ணுது. இப்ப நான் பேசினதெல்லாம் இங்க வந்துருச்சா? இப்ப நான் என்னோட கெட்டப் லிங்கையும் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்ப நம்ம கிளாடே நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணியே ஃபுல் வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணிடலாம். நான் ப்ராம்ப்ட் தான் கேட்டேன். இது என்ன பண்ண போகுது தெரியலையே. ஆகவில்லை. உங்கள் கெட்டப் யூசர் நேம் என்று வைத்துக்கொண்டு வெப்சைட் டெவலப்பரில் ஒரு ஸ்டன்னிங் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பில்ட் பண்ணுகிறேன். ப்ராஜெக்டில் உங்கள் கெட்டப் லிங்கை எனக்கு தமிழ் அவ்வளோ படிக்க தெரியாதுங்க.
ஓ! நான் ப்ராம்ப்ட் தான் கேட்டேன். இது கோடே குடுக்க போது. ரைட்டு. நான் சரியா என்னோட ப்ராம்ப்ட்ல மென்ஷன் பண்ணல. எனக்கு ப்ராம்ப்ட் மட்டும் வேணும். எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணணும். எனக்கு ஒரு இல்ல. நான் சரியா ப்ராம்ப்ட் மட்டும் குடுன்னு மென்ஷன் பண்ணல. அதனால தான் இது ஃபுல் கோட உட்காந்து எழுதுது. ப்ராம்ப்ட் குடுத்துருந்துச்சுன்னா, நான் இங்க போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் கிளாட் கோட் வேலைய செஞ்சிருப்பான். இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ வந்து நான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளான்ல தான் இருக்கேன். இப்ப நான் ப்ரோவே யூஸ் பண்ணல. ஓகேவா? நான் இங்க போயிருந்தேன்னா, நான் ப்ரோ யூஸ் பண்ணியிருப்பேன். நான் இது வந்து ப்ரோல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, இப்ப நான் பண்ணது நீங்க கூட பண்ணலாம். இப்ப நான் பேசின மாரியே நீங்க பேசலாம். ஆனா, அதுக்கு நீங்க நீங்க விஸ்பரும் யூஸ் பண்ணலாம். விஸ்பரும் ஃப்ரீ தான். என்ன பண்றீங்க? விஸ்பர் ஃப்ளோ போயிட்டு பிரைசிங் இல்ல. விஸ்பர் ஃப்ளோ போயிட்டு இத இத போய் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இத இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு. அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி ஒரு பாப்பப் வந்துரும். இந்த பாப்பப் வந்ததுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, கிளாட் கோட் ஓப்பன் பண்ணிட்டு, கர்சர இங்க வச்சுட்டு, கண்ட்ரோல் விண்டோஸ் அமுக்குனீங்கன்னு வைங்க. நீங்க என்ன வேணா பேசலாம். நீங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி கண்ட்ரோல் விண்டோ அமுக்குனீங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் நீங்க நீங்க பேசினதெல்லாம் ஒரு டெக்ஸ்ட்டா டெக்ஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அத என்டர் அடிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கிளாடு அவனோட வேலைய செய்ய ஆரம்பிச்சுருவான். ஓகேவா? இப்ப நான் பண்றது ஆக்சுவலா யார் வேணா பண்ணலாம். இப்ப நான் பண்றத அப்படியே நீங்க பண்ணுங்களேன். ஏன் இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. பையன் பயங்கரமா ரெடி பண்ணிட்டுருக்கான். வெயிட் பண்ணுவோம். சொல்றேன் இந்த இதெல்லாம் ஒரு காலத்துல நாங்க காலேஜ் படிக்கும்போது, நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்து எப்படி எழுதிட்டு இருப்போம் தெரியுமா இத? இங்க போய் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, இதெல்லாம் போட்டு index.html இதெல்லாம் அடிச்சுட்டு, இங்க உட்காந்துட்டு நாங்க இதெல்லாம் அடிச்சுட்டு இருப்போம். அப்பா! இந்த மாரிலாம் அடிச்சு ஒரு காலத்துல வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டுருப்போம். ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, சும்மா பேசுறோம். ஒண்ணுமே இல்ல. எனக்கு இந்த மாரி ஒண்ணு பண்ணி குடுன்னா, உட்காந்து ஒ எழு இவ்ளோ கோடம் அதுவே பண்ணி குடுக்குது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது குடுத்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு பண்ணுவோம் பாருங்க. அதுதான் இன்னும் பயங்கரம். வரட்டும் இது. ஏன் ரொம்ப நேரம் ஆகுது. ஏதோ பயங்கரமா ரெடி பண்றான் போல பையன். ரியாக்ட் காம்போனன்ட். ஐயோ! ரியாக்ட்லாம் யூஸ் பண்றான் போல. சிம்பிளா தாங்க கேட்டேன். அவன் பாருங்க. இப்போ ஓகே. ஹீரோ செக்ஷன், அபௌட் செக்ஷன், ஸ்கில் செக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன், கான்டாக்ட் செக்ஷன். பக்காவா இப்போ நான் ஒண்ணுமே இல்ல. இத அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு index.html கிரியேட் பண்ணல இப்போ. அங்க போய் பேஸ்ட் அடிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் அச்சாச்சா? ஆக்சுவலா வெப்சைட் இங்கேயே பார்க்கலாம்னா, ஐயோ! 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 இந்த மாரி வெப்சைட்லாம் எங்கங்க கிடைக்கும்? இருங்க. இப்போ போயிட்டு எங்க என்னோட கிளாட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ல index.html இருக்கா? இத ஓப்பன் பண்றேன். இத நம்ப பிரேவ் ப்ரௌசர்லயே ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இந்த மாரி வெப்சைட்லாம் நீ உட்காந்து ரெடி பண்ணணும்னா, எத்தன நாள் ஆகும்? எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்போ, இவன் சும்மா எதுவுமே இல்ல. நான் இங்கிலீஷ்ல தான் இந்த வீடியோ இங்கிலீஷ்ல தான் ப்ராம்ப்ட் எழுதலாம்னு நெனச்சேன். அத தமிழ்லயே சொன்னேன். தமிழ்லயே புரிஞ்சுகிட்டு, அதுவும் பண்ணி குடுத்துட்டான். இதெல்லாம் என்னங்க சொல்றது? ரைட்டு. இருங்க. இந்த இடத்துல இத கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் பேரு வந்து 21st.dev ஓகேவா? இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ்லாம் கிடைக்கும். வெப்சைட் காம்போனன்ட்ஸ். நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு லேண்டிங் பேஜ்ன்னு அடிக்கிறேன். லேண்டிங் பேஜ் ஆ இது பார்க்க பயங்கரமா இருக்குதா?
UI components, newest. இல்ல எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். இதுவும் செம்மையா இருக்கு. இது எது எது எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது இது பார்ப்போம். இதை இதை கிளிக் பண்ணி இதை ஜஸ்ட் ஒரு காப்பி ப்ராம்ப்ட் அடிங்க. இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பையன் கிளாடு கிட்ட போங்க. அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இரு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஆக்சுவலா நீங்க நார்மலா இது அமுக்கியே பேசலாம். ஆனா இது அமுக்கி பேசினா எனக்கு பிடிக்காது. என்னால இது இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் விண்டோவை 2 வாட்டி அமுக்குறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த வாய்ஸ் வந்துடுச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன். இது கிடையாது. ஏக்லாட் வெப்சைட் செம்மையா இருக்கு. ஆனா எனக்கு வந்து லேண்டிங் பேஜ்ல வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் வேணும். ஸோ நான் 21st.dev வெப்சைட் போயிட்டு ஒரு டிசைன் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த டிசைனை உனக்கு ஷேர் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து ஹீரோ ஹீரோ செக்ஷன் வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பேசினதெல்லாம் டிரான்ஸ்கிரைப் ஆகுது. இப்போ அந்த ப்ராம்ப்ட் நான் காப்பி பண்ணல. இங்கேருந்து நான் காப்பி பண்ண ப்ராம்ப்டை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அது இங்கே வந்துடுச்சு. இப்போ அப்படியே என்டர் அடிக்கிறேன். இப்போ கிளாடு அவன் வேலையை பார்ப்பான். நான் உங்கள் காம்போனண்ட்டை பார்த்தேன். 3JS ஷேர்டு பேஸ்டு அரோரா பேக்ரவுண்ட் அனிமேஷன். அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஹீரோ செக்ஷனாக பில்ட் செய்கிறேன். சரிங்க. பட்டு 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 பட்டுன்னு எழுதுறான் பாருங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா நிறைய வெப்சைட் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வெப்சைட்ஸ் லைக் 21st.dev where I can find website component. அப்படி அடிச்சிங்கன்னா நீங்க இங்க கூட அடிக்க வேணாம் ஆக்சுவலா. நீங்க இவன் கிளாடு கிட்ட கேட்டா அவனே சொல்றான். ஈஸி ஃப்ரண்ட் எண்ட் இது மாதிரி ஒன்று இருக்குதாமே. இதில் போய் பார்ப்போமா? ஈஸி ஃப்ரண்ட் எண்ட் யூஐ காம்போனன்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து 4வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க. செகண்ட் ஸ்டெப் அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரை VS கோட்ல ஓப்பன் பண்ணுவீங்க. தேர்ட் ஸ்டெப் போயிட்டு கிளாடு கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோன்னு சும்மா நீங்க ரொம்ப பேசிக்கா சொல்லுங்களேன். கிளாட் வந்து உங்களுக்கு ஒரு மொக்க வெப்சைட் கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு இது இந்த வெப்சைட் ஒர்க் ஆகல போல. அதை வச்சு நம்ம வந்து பெட்டரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா ஒரு வெப்சைட்டை கிளாட உருவாக்க வச்சிடணும். அது உருவாக்க வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நமக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு என்னென்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேல மேல மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? அப்போதான் வந்து நல்ல வெப்சைட் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி பண்ணேன்? எனக்கு வந்து அது வெப்சைட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் போயிட்டு எனக்கு இந்த இந்த ஹீரோ செக்ஷன் மட்டும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு இந்த இந்த ஹீரோ செக்ஷனை தவிர எல்லாமே பக்காவா இருக்கு. இது பாருங்க இந்த இடம்லாம் பக்காவா இருக்கு. 15 ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணதில்ல. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதெல்லாம் இந்த செக்ஷன்லாம் பயங்கரமா பண்ணிடுது. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீலான்சர் செல்ஃப் டெவலப்பர் ஃப்ரண்ட் டெவலப்பர். பார்த்தீங்கல்ல. ஆனா இன்னும் இதுல என்ன விஷயம்னா இந்த வெப்சைட்டை பார்த்தாங்கன்னா உண்மையாவே நம்புவாங்க எனக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரிலாம். ப்ரோ இஸ் குக்கிங். பயங்கரமா பண்றாரு.
டன், 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 டன். அதான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆயிடுச்சு. 3JS Aurora Shader Hero Section. ஆக்சுவலா நான் இந்த வீடியோலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது நிறுத்திட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிக்கணுங்க. பாருங்க எவ்வளவு நேரம் ஆகுது. ஐயோ ஐயோ ஐயோ. நான் இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போடலாம், இல்லைன்னா அப்படியே அப்லோட் பண்ணிட்டான். அப்படியே அப்லோட் பண்றேன். நான் உளறதெல்லாம் கேட்பீங்களா நீங்க? வேற ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணோம் 6/23க்கு. நம்ம இந்த வெப்சைட் தானே பார்த்துட்டு இருந்தோம். இது ஒர்க் ஆகல. இது ஏதோ இருக்காமே, இதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. என்னது எதுவுமே இல்லைங்க. காம்போனன்ட்ஸ், டேட்டா டேபிள், எம்டி, கார்ட்ஸ், பட்டன்ஸ், ஓ இது பாருங்க, இந்த இடத்துல நீங்க கோடே எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாம் வெஸ்ட். எனக்கு வந்து 21st தான் பிடிச்சிருக்கு. இதுதான் பயங்கரம். எவ்வளோ நேரம்டா? எவ்வளோ நேரம் ப்ரோ? சரி, அது பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நான் வந்து சில வேற வெப்சைட்லாம் பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வெர்சல். இந்த வெப்சைட் வந்து நான் ஒரு கார் டீட்டெயிலிங் கம்பெனிக்கு பண்ணது. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பார்க்க நீட்டா இருக்கும். ரோட் ரன்னர் ஆட்டோ டீட்டெயிலிங். ஓகேவா? இதை நான் ப்ராம்ப்ட் எழுதினேன், தலைவன் பண்ணான். பக்கால பக்கா. எனக்கு இன்னொரு வெப்சைட் கூட பண்ணது. அது எங்க இது ஆக்சுவலா எனக்கு நானே ஒரு வெப்சைட் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணேன் இதை. ஓகேவா? இதுல நம்ம நைட் மோட் கூட போட்டுக்கலாம். ஆமால. ஆமா. நம்ம தலைவன் முடிச்சானா? ஆக்சுவலா நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, எல்லாரும் வந்து கிளாட் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அதை யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஃபியூச்சரே அதுல அந்த சைட் தான் போகுது. இப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஜஸ்ட் உட்காந்து நமக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரிஞ்சா போதும். அதனால நீங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. அவங்க கூடலாம் நம்ம போய் கம்பீட் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏஐ ஸ்டார்ட் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாட் கோட் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அவங்க ஒர்க்கே இப்படிதான் போகுது. ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் பண்றேன் தெரியுமா, இந்த மைக் ஆன் பண்ணி பேசுறேனே, இதுதான் பண்றாங்களே. அவங்க அவங்க வாங்கிச்சுப்பாங்க, இதெல்லாம் சொல்லி ஒரு வேலைலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க கிளாட் அவங்க வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கெட்யூலு, ஸ்கில்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் நான் போக போக நிறைய வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் அவங்க ஜஸ்ட் சொல்லுவானுங்க. எல்லா வேலையும் வந்து ஏஐ பார்க்கும். அவனுங்க வந்து பார்த்துட்டு ஏஐ பண்ண வேலை ரிவ்யூ பண்ணிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் ஓடுது நாடு. ஒரு ஃபுல் கோட் எழுதி ஃபைல் கொடுத்துருக்கான் தம்பி. நான் போயிட்டு அதை போயிட்டு ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இந்த இடத்துல சேவ் பண்ணுறேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு
நான் இப்போ போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இதை ஓப்பன் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் வித் பிரேவ். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். ஆஹா, இது பயங்கரமா இருக்கே. மிஸ்டர் ஏஐ ஜெனரலிஸ்ட் வியூ ப்ராஜெக்ட். என்ன மவுஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவ்வளோ நேரம் இங்கே சேட் பண்ணிட்டு இருந்தேன்ல, இப்போ நான் இங்கே பண்ணது எல்லாமே நீங்களும் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் பண்ண போகிறது வந்து உங்களால் கிளாட் கோட் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு போயிட்டு கிளாட் கோட் இது டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு போர்ட்ஃபோலியோ இருக்குது. போர்ட்ஃபோலியோட HTML தான் இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இருக்குது. இப்போ நான் போயிட்டு கிளாட் கோட் கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம கிட்ட தான் இவன் இருக்கானே, இவங்கிட்ட கொஞ்சம் இங்கிலீஷில் பேசுவோம். Look at the portfolio dot look. I'm not able to move the cursor smoothly. Fix that fast. இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இவன் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, இவன் என்ன யோசிக்கிறான்னு நமக்கு நமக்கு காட்டுவாங்க. லெட் மீ லுக் அட் த போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை பார்க்குறேன் அப்படின்றான். அப்புறம் வந்து the issue in the cursor animation loop. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிறான். Factor 12, which means the ring follows the cursor with a lag. The dot cursor is set directly to the mouse position. அப்புறம் அவன் என்ன சேஞ்ச் பண்றானோ நமக்கு காட்டுறான். இன்க்ரீஸ் டு ஃபிக்ஸ் அப்ளைட். ஃபிக்ஸ்லாம் பண்ணிட்டானா. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இவனை வந்து லான்ச் பண்ண சொல்லலாம். கேன் யூ லான்ச் த வெப்சைட் இன் லோக்கல் ஹோஸ்ட்? Do you want to launch the website in local host? ஓகே, இப்போ இது அமுக்கணுனாலே நம்ம வெப்சைட்டுக்கு போயிடலாம். மவுஸ் இன்னும் அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வெப்சைட் பாருங்க, பக்காவா இருக்கா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று நீங்கள் பில்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் நான் வேறு ஏதாச்சும் பில்ட் பண்ணேன்னா உங்களுக்கு திரும்பியும் ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் இப்போதைக்கு இது வரைக்கும் போதும். ஏன்னா நான் ஆக்சுவலாக நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு எப்படி இதை கெட்டப்பில் ஹோஸ்ட் பண்ணலாம், அப்புறம் வெர்சல் எப்படி டிப்ளாய் பண்ணலாம், அது எல்லாமே சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பக்காவாக ஸ்ட்ரக்சராக பண்ணி எது என்னென்ன பண்ணணும்னு கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு சாம்பிளாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.